வணக்கம் வாங்க இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையல்ல லஞ்ச் மெனு ரெசிபீஸ் தாங்க பார்க்க போறோம். வெஜ் லஞ்ச் மெனு. இன்னைக்கு எங்க வீட்ல வெண்டைக்காய் வேர்க்கடலை போட்ட காரக்குழம்பு தான் வைக்க போறேன். இது வந்து ஏற்கனவே டுடேஸ் லஞ்ச் மெனு ரெசிபீஸ்ல போட்டிருக்கேன். நிறைய பேர் குழம்பு ரெசிபீஸ் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சரி இன்னைக்கு அந்த வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதையும் அது கூடவே சைட் டிஷ் வந்து ஒரு காய் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். இந்த காய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது முக்கியமாக பெண்களுக்கு யூட்ரஸ்க்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த காயில் ஏற்கனவே நான் சட்னியும் போட்டிருக்கேன். அந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வரக்கூடிய சம்மர் வெயில் காலம்ன்றதுனால இந்த காய் இப்போ குளிர்ச்சி தன்மை அதனால் அதிகமாகவும் எடுத்துக்கலாம். இந்த காய்னா சௌச்சௌ பொரியல். இந்த சௌச்சௌ பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காரக்குழம்புக்கும் இந்த சௌச்சௌ பொரியலுக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மல்லாட்டை வெண்டைக்காய் போட்ட காரக்குழம்புக்கு வேர்க்கடலை இங்கே வந்து ஊற வச்சுருக்கேங்க. காஞ்ச வேர்க்கடலை தான் எடுத்துருக்கேன். நம்ம கடையில் கிடைக்கிற காஞ்ச வேர்க்கடலை அது ஒரு கழுவிட்டு ஒரு காலையில் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஊற வச்சு நான் வச்சுருக்கேன். இப்போ புளி குழம்புக்கு காரக்குழம்புக்கு பார்த்திங்கன்னா புளி வந்து எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது ஒரு 40 கிராம் அளவுக்கு இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். கல் உப்பு சேர்த்து இது இப்போ இதையும் ஊற வச்சிடலாம். இப்போ சௌச்சௌ பொரியலுக்கு இப்போ இந்த சைஸில் 2 சௌச்சௌ எடுத்திருக்கேன். இதை நம்ம தோல் சீவிட்டு இது அதுக்கு முன்னாடியே வந்துட்டு சௌச்சௌவை கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை நம்ம ஃபோம் மாதிரி இப்படி வெள்ளையாக வருது பாருங்கள். இதை நம்ம அப்படியே இப்படி பண்ணிவிட்டு இது கழுவிடலாம். ஏன்னா இது வந்து குளிர்ச்சியான காய். சில பேருக்கு தொண்டை கரகரப்பில் அந்த காய் சாப்பிட்டா வருது அப்படின்றவங்களுக்குலாம் அது மாதிரி வராது. நல்ல காய். ஆனால் காய் வந்து ரொம்பவே நல்லது. லேடிஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லது. இதை மாதிரி வர்றதை நம்ம கழுவி எடுத்துடலாம். இப்போ இதையும் வந்து நம்ம தோல்லாம் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம புளியை வந்து ஊற வச்சுருந்தோம். இப்போ புளியை வந்து நம்ம கரைச்சிக்கலாங்க. கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் குழம்புக்கு. இப்போ புளி தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். வடிகட்டியில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ குழம்புக்கு இந்த சைஸில் ஒரு பெரிய வெங்காயமும் இந்த சைஸில் ஒரு தக்காளி பழமும் எடுத்துருக்கோம். கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும் போது அது கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழமும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம குழம்புத்தூள், இது வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் தாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே குழம்புத்தூள் போட்டிருக்கோம். இதை ஒரு 3.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்ட புளிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். 3.5 ஸ்பூன் போட்டு இதையும் அப்படியே லேசாக ஒரு கலந்து விட்டுட்டு, உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் வெறுமிளகாத்தூள் 1.5 ஸ்பூனும் மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூனும் சேர்த்துக்குங்க. சரியாக இருக்கும். இதில் தேங்காய் ஒரு இந்த பெரிய டேபிள் ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து லேசாக ஒரு கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுத இந்த புளி தண்ணியில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து அப்படியே கரைச்சி விட்டுடலாங்க. இப்போ ஸ்டவ்வில் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. காரக்குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சிட்டே இருக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ கடுகு ஜீரகம் வெந்தயம்லாம் பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுசாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துடலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கினதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிற விழுதை இப்போ அப்படியே இதில் பொறுமையாக சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7-8 நிமிஷம் இது நமக்கு அப்படியே கொதிக்கட்டும். இப்போ குழம்புக்கு வெண்டைக்காவை கழுவிட்டு நம்ம இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெண்டைக்காவை. அதே மாதிரி வேர்க்கடலையும் பார்த்திங்கன்னா ஊற வச்ச வேர்க்கடலையில் குக்கரில் ஒரு 4-5 விசில் கொடுத்து நம்ம சுண்டல்லாம் வேக வைக்கிற மாதிரியே வேர்க்கடலையை வேக வச்சுருக்கேன்.
இதுக்கு வந்துட்டு நம்ம காஞ்ச வேர்க்கடலை எடுத்ததுனால நான் குக்கரில் விசில் போட்டு வேக வச்சுருக்குங்க. இப்போ பச்சையாக தோலோடு விற்கிற மலாட்டையாக இருந்தால் கடையில் ரோட்டோரமாக விற்பாங்களா, அதை பச்சை மலாட்டையாக இருந்துச்சுன்னா நீங்கள் தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு அப்படியே இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அது கூடவே நமக்கு வெந்துடும். குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்குங்க. ஒரு 5-6 நிமிஷம் ஆகுது நமக்கு. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற மல்லாட்டையை வேர்க்கடலையை சேர்த்துடலாம். இப்போ குழம்பு மூடிடலாங்க. மூடிட்டு இப்போ ஒரு மீடியமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நமக்கு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 10-12 நிமிஷம் அளவுக்கு நமக்கு நல்லா கொதிக்கணும் லோ ஃப்ளேமில். இப்போ இங்கே ஸ்டவ்வில் இன்னொரு பேன் வச்சுருக்கேன். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் போதும். கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதில் சேர்த்துடலாங்க. வெண்டைக்காவை ஏன் குழம்புலேயே போட்டு நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே வதக்கக்கூடாதா, இதையே தனியாக வதக்கி போடணுமான்னு கேட்டால், குழம்பு வந்து நமக்கு இந்த காரக்குழம்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சா தான் நல்லாயிருக்கும். நல்லா அப்போ இந்த வெண்டைக்காவை முன்னாடியே நம்ம போட்டு வதக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெண்டைக்காய் வந்து இருக்கிற இடமே தெரியாமல் கொஞ்சம் குழஞ்சிரும். அதனால தான் வெண்டைக்காவை தனியாக வதக்கி சேர்க்கும் போது வெண்டைக்காவோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10-12 நிமிஷம் நான் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. மேலே பாருங்கள் எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம தனியாக வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துடலாம். இப்போ இதில் நமக்கு வெண்டைக்காய் இப்படி சேர்க்கறதுனால முழுசாகவும் இருக்கும் நமக்கு. இதில் இது ஆப்ஷன் தாங்க, விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க. ஏன்னா உப்பு புளிப்பு காரம்லாம் நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த 1 ஸ்பூன் வெல்லம் சேர்க்கறதுனால. கூடவே கண்டிப்பாக மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்க்கும்போது குழம்புக்கு ரொம்பவே நல்லா சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அப்படியே மேலேயே ஊற்றிருக்கேன். கேமராமேன் எட்ட போயிட்டாரு. அதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சோம்னா நமக்கு சூப்பராக வந்து வெண்டைக்காய் வேர்க்கடலை போட்ட காரக்குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா மேலே பார்த்திங்கன்னா எண்ணெயும் நல்லா அழகாக பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ சௌச்சோ பொரியலுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கோங்க. கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த பொரியலுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சோடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் போது உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு கலந்துட்டு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இந்த பொரியல் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். காயை கட் பண்ணிட்டு வந்துட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம் அந்த காய். இப்போ வெங்காயம் வந்துட்டு நமக்கு ஒரு லேசாக ஒரு கண்ணாடி, இப்போ ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு லேசாக ஒரு பிங்க் கலரில் வதக்கம் வரும்போதே காரத்துக்கு ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயையும் இதிலேயே சேர்த்துடலாங்க. காயை சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு பொரியலுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த காயை தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த காய் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் தண்ணியை வந்து ஒரு கை அளவுக்கு நமக்கு கொஞ்சமாக தெளிச்சா போதும். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி அப்படியே தெளித்த மாதிரி நீங்கள் தெளித்து விட்டுடுங்க. தெளிச்சுட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு காய் வந்து வெந்துருங்க. அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கு நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இந்த பெரிய டேபிள் ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இது அப்படியே 2 தடவை ஓட்டினோம்னா ஒரு கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இங்கே ஒரு 4 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நான் திறந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதையும் சேர்த்துடலாம். இது கூட நம்ம வந்து வறுத்த வேர்க்கடலையை ஒன்றும் பாதியமாக நுணுக்கி கூட போடலாங்க. ஆனால் இன்றைக்கி நான் வேர்க்கடலை போட்டு காரக்குழம்பு வச்சதுனால இதில் நான் இன்றைக்கி வேர்க்கடலை சேர்க்கல. இந்த விழுதையும் சேர்த்துட்டு இன்னொரு 2-3 நிமிஷம் நமக்கு நல்லா கலந்து வேணும். ஏன்னா அந்த பச்சை மிளகாய் ஜீரகத்தோடைய பச்சை வாசனை போடுறதுக்காக ஒரு அப்படியே 2-3 நிமிஷத்துக்கு நம்ம கலந்து விட்டோம்னா நமக்கு சூப்பரான சௌச்சோ பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாங்க. வெண்டைக்காய் வேர்க்கடலை குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. வேர்க்கடலையோடைய அந்த வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி சௌச்சோ பொரியல் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளிச்சதுனால அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.